Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay sir. Okay, hey guys, இன்னைக்கு வந்து நம்ம சார்ட்ஸ். ஓகே, சரி, இப்போ டிஸ்கஷன் என்ன போயிட்டு இருக்குன்னா, நம்ம நேற்று முடிச்சது கேட்டகரிக்கல் சார்ட்டா என்ன சார்ட்டுன்னு அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் இதில் போட்டிருக்கோம் இருக்குல்ல. ஓ எஸ் சார், கார் பிளாட்டு பேரட்டோ இதெல்லாம் நம்ம போடல. நேற்று என்ன போட்டோம்? ரிலேஷன்ஷிப் சார்ட்டில் போடல. அப்போ எந்த சார்ட்டு தான் நம்ம போட்டோம் சார்? நேற்று வந்து பாக்ஸ் பிளாட் ட்ரை பண்ணியிருக்கோம், வயலின் பிளாட்டு, ஸ்ட்ரே பிளாட்டு, டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நம்ம முடிக்கலையே. ஓகே, ஸோ பேசிக்கலி இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் பஸ், ரைட்டா? ஓ, இதெல்லாம் தான் நீ கேட்டகரின்னு சொன்னியா? ஆமாம் சார், அது அப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. கேட்டகரிக்கல் அப்படின்னா இந்த சார்ட்ஸ் தான் வரும் அப்படி. ஓகே, எஸ் சரி, ஓகே. ஆனா பாக்ஸ் பிளாட் கேட்டகரியில தான் சார் வருது. பாக்ஸ் பிளாட் எப்படி கேட்டகரியில வரும்? வராதா? நியூமெரிக்கல் அவுட்லையர்ஸ் நீங்க கேட்டகரி அது see again numerical values can also act as categorical. ஓகே, ரைட்டா? நியூமெரிக்கல் வேல்யூஸ் அப்படினாலும் அது கேட்டகரிக்கலாக வராது அப்படின்ற வேண்டியதுலாம் கிடையாது. நியூமெரிக்கல் வேல்யூஸ் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் கேட்டகரிக்கல் வேல்யூஸ். சரி, ஓகே, ரைட். நாம் இப்போ அதை பற்றி சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. லெட்ஸ் கம் ஹியர். ஓகே, DF1 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். DF1 வச்சு பண்ணுவோம். எஸ் சார். ஓகே, yes, DF1. ஸோ DF1. ஓகே, ஸோ நாம் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறது, கவுண்ட் பிளாட்டு, பார் பிளாட்டு, பாக்ஸ் பிளாட், வயலின் பிளாட், ஸ்ட்ரிப் பிளாட், ஸ்வாம் பிளாட் வரைக்கும் பார்த்துட்டோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து கேட்டகரிக்கல் பிளாட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட் இருக்குது. இந்த பிளாட் பேரே கேட் பிளாட் தான், ரைட்டா? ஸோ ஒரே இதில் வந்து மல்டிபிள் இதோ என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. ஓகே, ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு தென் வி வில் கோ ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் என்ன பிளாட்ன்றதை நம்மளே சண்டை போட்டுக்கலாம். ஓகே, சேம் சூப்பர் மார்க்கெட் டேட்டா செட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், சரியா? எல்லா ஆஸ்பெக்ட்டுக்கும் உன்னால் வந்து என்ன சொல்கிறது, கேட்டகரிக்கல் பிளாட்ஸ் போட முடியும். ஸோ கேட்டகரிக்கல் பிளாட்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி இட் வில் பி அகெயின்ஸ்ட் கேட்டகரிஸ், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ would have seen us stacking one category or other. பேமெண்ட் டேர்ம்ஸுக்கு மேலே ஜெண்டர் ஸ்டாக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ எஸ்என்எஸ் டாட் கேட் பிளாட் data equal to DF1 and x-axis வந்து எங்கே போச்சு, y-axisல வந்து ஓகே, ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு வந்து ஒரு
கேட் பிளாட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கேட் பிளாட் வந்து மோஸ்ட்லி உனக்கு வந்து பார்த்தா பெருசாக உனக்கு வந்து என்ன சொல்கிறது டிஃப்ரென்ஸ் தெரியாது. எந்த எந்த பிளாட் மாதிரி இருக்கு? லைன் பிளாட் மாதிரி தான் சார். லைன் பிளாட்டா? லைன் பிளாட்ல அது பேர் என்ன? ஸ்ட்ரிப் பிளாட். ஸ்ட்ரிப் பிளாட். ஆனால் இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே. பாக்ஸ் வேண்டாம், எனக்கு வயலின் வேணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சார் ஒரே பிளாட்லேயே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் யூ கேன் பிரிங் இன், ரைட்டா? அண்ட் அதே மாதிரி தான் ஹியூ வந்து ஜெண்டர். ஓகே, நாம் இதெல்லாம் தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம்ல. இப்போ வந்து யூ ஹாவ் த ஆப்ஷன் டு என்ன சொல்கிறது, யூ ஹாவ் த ஆப்ஷன் டு பிரிங் இட் எவ்ரிதிங் இன்டு ஒன் சிங்கிள் சார்ட், ரைட்டா? அதுதான் வந்து இந்த கேட்டகரி பிளாட்டோடது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயந்தான். ஓகே, என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ஒரே கிராஃபாக இருக்குது, ரைட்? பட் எனக்கு இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஹியூ பதிலாக யூ கேன் ஜஸ்ட் சே என்ன பாராமீட்டர் கால் ரெண்டு டிஃப்ரெண்ட் கிராஃபாக உங்களுக்கு வந்து வந்துடும். மேலுக்கு என்ன கிராஃபு, ஃபீமேலுக்கு என்ன கிராஃபு. ஓகே, இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரே டேட்டாவில் வந்து மல்டிபிள் இன்சைட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரோக்கு ஏதாவது கொடுக்குமா? எங்கே போச்சு காலம்? ஃபோனோட காலம் சரி. சரி, இப்போ இதில் வந்து ரோவில் ஏதாவது ஒன்று கொடுக்குமா? இப்போ ஜெண்டர் வந்து காலம் எடுத்துட்டோம்ல. கஸ்டமர் டைப்பில் என்ன இருக்குது? மெம்பர் ஆஃப் டீம். ஸோ ரொம்ப அதிகமான கேட்டகரிஸ் போகாது. இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு. ஓகே, இதில் வந்து லெட்ஸ் கோ ஃபார் ரோ டைப். ஸோ போக போக உங்களோட கிராஃப்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி என்ன சொல்கிறது அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, யூ ஹேவ் டு என்ன சொல்கிறது, பிகாஸ் ஒவ்வொரு ஆட்ரிபியூட் நீங்கள் போகும்போதும் அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அங்கே மேல் மெம்பர்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகே, அதே வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நார்மல் புரியுதா உங்களுக்கு? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் பார்த்தாலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூஸ் கேஸ். எந்த யூஸ் கேஸ் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது பொறுத்து தான். ஓகே, அண்ட் எப்பவும் போல் வி கேன் சேஞ்ச் த கலர்ஸ். ஓகே, கலர்ஸ் இதெல்லாம் வந்து இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ரிப்போர்ட் ஜென்ரேட்டிங் பர்சன். கிரேன்னு கொடுத்தா அது கிரே கலர் தாகணும். கிரே இல்லையா? கலர்ஸ் கலர். ஓகே, ஸோ உங்களுக்கு பேலட்டும் இருக்குது. பேலட்ஸையும் யூ கேன் கோ ஹெட் அண்ட் பேலட்லையுமே கிரே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா வில் ஹேவ் டு கோ ஃபார் சம் அதர் பேலட்ஸ். பேலட்டில் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா பிளாட்ஸோட காம்பினேஷன் இது. பட் இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 2 கிளாஸ் முக்கியம். ஒவ்வொரு பிளாட்டாக நம்ம பார்த்தோம்ல, ஏன் அது இருக்குது, எதுக்கு நம்ம அதில் வந்து வாட் இஸ் த அவுட்கம் வி ஆர் டிரைவிங். ஓகே,
இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்டா? ஸோ அடுத்து வந்து வி கேன் கோ ஃபார் ஃபியூ மோர் டைப் ஆஃப் பிளாட்ஸ். என்ன சொல்கிறது, லெட்ஸ் கோ ஃபார் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்னா என்ன? டிஸ்ட்ரிபியூஷன். வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? ஃப்ரீக்வன்சியோட எத்தனை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு டேட்டா அப்படின்றது. What is frequency based distribution? நம்பர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா டாக் as a data scientist. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கறதா சார்? மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஏன்பா டேட்டா சயின்டிஸ்ட் உங்களுக்கு மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் தெரியுமா? ஹிஸ்டோகிராம் 5ஆம் கிளாஸ்ல படிச்சது. ஆனா அப்பவே எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த 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 கர்வ் வரையறதுக்கு அதான் சார் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த லைன், அந்த பெல் கர்வ் வரது. அது என்னது? அந்த பெல் கர்வ் என்னது? PDF லைன். PDF னா probability distribution function. What does that denote? Connects all the distributions in the top line connect பண்ணோம். So skewed ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்? ஹிஸ்டோகிராம்னா பேசிக்காக உங்கள் டேட்டா எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. உங்கள் டேட்டாவை குட்டி குட்டி பார்ட்டாக வச்சிங்கன்னா அது எங்கே போய் விழுதுன்றது தான். ஐயோ அதுதான் சார் சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னீங்க சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாக்டாக ஹிஸ்டோகிராம்னா என்னன்னு சொல்ல பார்க்கலாம். You just give me your answer, I'll tell you what. Distribution of the data. How it is distributed? It is distributed. How it is distributed? It is distributed. Distributed based on a numerical value. அந்த ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் மாதிரி. It's not always range. Say okay, numerical category low. ரைட்டா? ஓகே, எந்த ரேஞ்ச் எது ஜாஸ்தியா, எந்த ரேஞ்ச் ஜாஸ்தியா எல்லாம் கிடையாது. எந்த ரேஞ்சுக்குள்ள உங்க டேட்டாவை யூ ஆர் ஜஸ்ட் பக்கெட்டிங் கான்செப்ட் பேசணும்ல. ஓகே ஓகே ஓகே. 10ல இருந்து 100 வயசு வரைக்கும் உள்ள 1000 பேர் நீ எடுத்தீங்கன்னா அவன் எந்தெந்த ஏஜ்ல இருக்கான் அப்படிங்கிறத நீங்க பக்கெட் பண்ணி அதுதான் உங்க டிஸ்ட்ரிபியூஷன். பக்கெட்டிங் இஸ் ஓகே. நம்மளோட இதை எடுத்துக்கலாம். His.his.dot and data equal to df1 and the x-axis la vandu will put again same total. Okay, இது வரைக்கும் நாம வந்து x-axisல ஒரு கேட்டகரி வச்சிருப்போம். ஏதாவது ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ தான் வச்சிருப்போம். ஓகேவா? x-axisல கேட்டகரிக்கல் வேல்யூ இல்லை y-axis ஏதோ ஒன்றில் ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ வச்சுருப்போம். சிம்பிளாக நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் வச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த கிராஃப்லேயுமே வி டன் அனாலிசிஸ். ஏதாவது உள்ள நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோமா? But there are a lot of places where you can get a lot of insights on only the numerical data, right? This is your histogram. What does this represent? And this is your total. df1 of total. So, okay, இதுதான் உங்களுடைய total. And this is your histogram. So I am not able to bring it back to back. So now tell me, what is this representing? These are the numbers and you just got a histogram from that. What are you understanding from this? Mostly the data set lies near 0 to 200. அது okay. How what is this என்ன சொல்றது? We are separating the values in 0 to 100, 100 to 200 like that. What is that concept called? That's bucketing. No. Bucketing. சரியா?
ஸோ இது வந்து பின் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிஸ்டோகிராமில். இப்போ வந்து எவ்வளோ ஆயிருக்கு, ரேண்டமாக இருக்குது, we don't know. Okay, bin width let us say 30. So you see உங்களோட bin width it's compressed 0 to 30 go range, 30 to 60 go range, அந்த மாதிரி compress பண்ணி எடுத்தது. ரைட்டா? You can play around with it. I can also say 50. And இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், you only have a numerical value, you don't have a categorical value associated to it. சரியா? That's only defining, okay, இது வந்து எந்த ஒரு numerical value அப்படிங்கிறது. ரைட்டா? If you want, you can also change the angle. சரியா? So what exactly are you inferring in the graph la undu? What is being inferred? Maximum and minimum total inga endha range la irukku. What is that maximum and minimum total means? Most of the values there is. Okay, most of the values in just infer and tell me what you are Yeah. Others are like somewhere 950 is the very least point. The total of 950 is the very least. And somewhere 50 அப்படிங்கிறது is the highest repeated occurrences. Okay, right. So இப்போ வந்து it's not starting properly and ending properly. That's more random அங்கங்க அப்படியே இருக்கு இல்லையா? So if I want to say okay, எனக்கு ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, இந்த பாயிண்டில் வந்து எண்ட் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து it's not starting at 0, it's not closing at 1000. Okay, so what we can say, there's this concept called bins equal to, and we are going to use np dot arrange இல்லை a range இது. Okay, 0 ஸ்டார்ட் பண்ணிக்கோ. I'm saying is 50 விட்த்தான கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு விட்த்துக்கு அதிகமாக கொடுத்து 1100 லாஸ்ட் ரேஞ்ச் உள்ள நீ வந்து அதை செட் அரேஞ்ச் பண்ண நான் சொல்கிறேன். அண்ட் I'm saying the width to be 50. Okay, I think there should be one more line which has to be added. matplotlல வந்து பண்ணணும் plt dot x. Okay, 0 ஆரம்பிக்கும், it closes at the last point. It's not going beyond your range. இதுக்கு முன்னாடி it didn't start exactly at 0. Okay, so இன்னும் என்ன சொல்கிறது, இதோட சைஸை பெருசாக படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். plt dot fix size, fix size எவ்வளோ கொடுக்கலாம்? சரி, யூஸ்வலாக 12 கிராஸ் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். சின்டாக்ஸ் தப்புன்னு சொல்லணும்ல. ஓகே, ஃபிக்ஸ் சைஸ் உள்ள சரி, நான் டைப் பண்ணோன்னு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துக்கூடாது. ரைட்டா? சரி சரி, நீங்கள் கரெக்டாக தான் டைப் பண்ணுறீங்க. நான் 18 டைப் சொன்னேன், 20 கொடுத்துருக்காரு பெருசாக. Yeah, so just so that you can understand what it is. Okay, ஸோ இங்கே தான் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய KDE வரும். What is KDE? Kernel density estimate. Kernel density estimate. Okay, let's say இதுவுமே வேணாம், இதெல்லாம் வேணாம், எனக்கு இதுவும் வேணாம், இதுவும் வேணாம். சிம்பிளாக நான் வந்து என்னுடைய ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் போயிட்டு KDE equal to ட்ரூன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ யூ நோ வாட் KDE, kernel distribution function is.
Do you know how this KD is formed? இந்த KD எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுமா? No sir. பின் சைஸ் தானே? இந்த PDF லைன் மாதிரியா? PDF லைனுக்கு எக்ஸாக்ட்டா அந்த டாப்பை கனெக்ட் பண்ணுவோம். PDF லைன் தான் KD. Why is it bin? Okay, but அது வந்து எல்லா டாப்ஸ் bin சைஸ்ல பின்னா என்னப்பா சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பின் சைஸ் தானே கொடுத்தோம். பின் வித் கொடுத்தோம் சார். பின்ஸ் கொடுத்தோம். இல்ல வேற கொடுத்தோம் நினைக்கிறேன். எஸ் சார், பின்ஸ் ஈக்குவல் டு NPRN கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி பின் வித்தின் 13 தான் கொடுத்தோம். பின் வித் 13 கொடுத்தோமா? பின்ஸ் ஆமா சார். So let us say I'll start from here. பின் வித் தானே கொடுத்தோம்? ஆமா சார், பின் வித் okay. So understand this, okay. So probability distribution function அப்படிங்கிறது என்ன, இந்த கிராஃப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது we are going to take a look. Okay, so நார்மலாக நீங்கள் வந்து உங்களோட பின் விட்த்தை கம்மி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ இப்போது 150க்கு இப்படி இருக்கா, ஸோ நான் 100 கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய பின் விட்த்தை கம்மியாகிட்டே வரும். ஓகே, இந்த பின் விட்த் அப்படிங்கிறது என்ன? What is this bin width? சார், அந்த கேட்டகரைஸ் பண்ண பக்கெட்டிங்கோட எந்த ரேஞ்சில் சைஸ் பண்ணணும் அப்படின்னு. பின் விட்த்ன்றது உன் டேட்டாவை நீ எவ்வளோ குட்டி குட்டி பார்ட்டாக பிரிக்கிற அப்படிங்கிறது. பேசிக்லி த ரேஞ்சஸ் வித்தின் யுவர் டேட்டா, ரைட்? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் என்ன சொல்கிறது, உன்னோட பின் விட்த் கம்மியாகிக்கிட்டே வந்தது அப்படின்னா, ஸோ பாருங்கள், நான் பின் விட்த்தை கம்மி பண்ண இந்த கர்வ் பாருங்க, இந்த ஹிஸ்டோகிராம் பாருங்கள், இட் வில் கைண்ட் ஆஃப் பிகம் அஸ் அ ஸ்மூத் பார்ட். பின் விட்த்தை கம்மி பண்ண அதோட இது வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். இப்போ சே 15, இது 65 கொடுத்தேன், 15 அப்படின்னா யூ சி அந்த கர்வ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ரைட்? புரியுதா உங்களுக்கு? இது வந்து இந்த கிராஃப் பார்க்க இந்த மாதிரி இருக்குது, பட் இஃப் யூ கண்டினியூஸ்லி கீப் டூயிங் தேட், ஓகே, அந்த ஸ்மூத் லைன், அப்ராக்சிமேட்லி ஸ்மூத் லைன் வரும். அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மூத் லைன் வச்சு வேலை பார்க்குறது ரொம்ப ஈஸி, rather than அந்த ஹிஸ்டோகிராம் மாதிரி ஒரு லார்ஜ் மாடல்ஸ்க்கெலாம் போகும்போது ஸ்மூத் லைன் மேக்ஸ் மச் சென்ஸ். அந்த ஸ்மூத் லைன் இதை கேடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட்லைன்ஸ் எல்லாம் வெளியே ஓடி போயிடும். கேடி கர்வ் கீழே என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய என்ன சொல்கிறது, ஆக்சுவல் அல்லது உங்களுடைய டிசைட் டேட்டா செட் அப்படின்னு வச்சுப்பீங்க. த ஏரியா அண்டர் த கேடி கர்வ் இஸ் ஆல்வேஸ் 1, ரைட்டா? ஸோ இதை வந்து ஆக்சுவலி ஒரு யூடியூப் சேனலில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. I'll just get that link. அதில் வந்து விஷுவலைசேஷனோட அவங்க வந்து போட்டு வந்தாங்க. அந்த இவங்க தான் I actually refer to these guys. So simply learning pro அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு 100 பேர் அடைச்சி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். ஓகே, ஸோ அசியூம் ஒரு 100 பேரை வந்து ஒரு இது அடைச்சி வச்சுருக்கீங்க, ரைட்டா? இப்போ இவங்களோட வெயிட் எடுத்து நீங்கள் வந்து ஹிஸ்டோகிராம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஓகே, இதே வெயிட்டை நீங்கள் வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கூட போட்டிங்க, அதாவது இப்போ வந்து 100 பேரில் 60 பேர் வந்து இல்லை, 100 பேரில் வந்து 30 பேர் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, 100லேருந்து 110 கிலோ வெயிட் கடையில் இருக்காங்கன்னு சொல்கிறதும், 30% ஆஃப் மை சாம்பிள் பாப்புலேஷன் 110 கிலோகிராம் 100 கிலோ 110 கிலோமீட்டர் கடையில் இருக்கிறதும் ஒன்று தான், கரெக்டாக? 100 people, you are saying 30 of them are between 100 and 110. அதையே you can say
30% of my entire population is between 100 and 110. Correct? ரெண்டுமே ஒன்று தானே? That's what these guys are saying. Regular frequency distribution, relative frequency distribution. See the terms. இவங்க இந்த சேனல் இஸ் லைக் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் மொத்தமே இந்த ஒரு பிளேலிஸ்ட் தான் வச்சுருக்காங்க. மொத்தமே இந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ வீடியோ தான் வச்சுருக்காங்க. பட் நிறைய வீடியோஸ் இருக்குது. They have fantastically explained a lot of these things. And they have done it like 6 years ago. Wow. Right? So, இப்போ regular frequency ன்றது இதுதான். ஓகே, அண்ட் இதான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? நீங்கள் போடக்கூடிய ஒரு ஹிஸ்டோகிராம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஹிஸ்டோகிராமை நீங்கள் ஒரு கர்வாக மாற்றினீங்கன்னா அதுதான் உங்களுடைய ரெகுலர் டென்சிட்டி கர்வ்ஸ் கேடி. ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை அவுட்லேயர்ஸ் எல்லாம் வெளியே தள்ளி விட்டுரும். இட் ஒன்ட் காஸ்ட். அண்ட் நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த கேடி கர்வ் கீழே மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரைட்டா? ஸோ அது எப்படி வந்து அந்த கேடிக்கு வேர்துன்னு போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வென் யூஆர் பீன் சைஸ் இஸ் பிக் 0 to 35, 35 to 70 அப்படிங்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது வருது. அதுவே நீங்கள் வந்து அது சின்னதாக பிரித்து 10 to 70 அப்படி 10 பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஹிஸ்டோகிராம் வில் கெட் அட்ஜஸ்டட். ஓகே, ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலாக. ஐயோ இது நீங்கள் பாருங்கள். When your population size increases and when your bin size goes down, the KDE அந்த இது வந்து ஓவராக ஸ்மூத் ஆகிடும். That's where the KDE comes into play. ரைட்டா? அண்ட் ஸோ KDE வந்து இப்போ ஹையர் பாப்புலேஷனுக்கு இன்னும் பெட்டராக யூஸ் ஆகும். அது எப்படின்ற போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ 50 பேர் தான் இருக்குது. KDE போட்டிங்கன்னா ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதா? when your sample is small or the population is small and you are trying the KDE, the gaps associated with that is more. அதுவே இப்போ உங்களோட பாப்புலேஷன் let us assume it goes beyond இந்த 50 அப்படிங்கிறது 1 lakh ஆயிடுச்சுன்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி மாறும் பாருங்கள். அந்த ரேஞ்ச் நாம் கொடுத்த அந்த பின்ஸ் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் தான் டேட்டா இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பின் அதிகமாக்க இட் ஸ்டார்டட் பிஹேவிங் ரேண்டம்லி. ரைட்? பட் உங்கள் பாப்புலேஷனோட சாம்பிள் சைஸ் இருக்கலே அதிகமாக இருக்குது, உங்களோட ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்னா யூ கேன் குட்டியாக நீங்கள் வந்து நிறைய பின்ஸ் போடலாம். இதில் வந்து மைனஸ் இந்த மாதிரி வர ரீசன் என்ன? நம்மக்கிட்ட மொத்த ரெக்கார்ட்ஸே வந்து எவ்வளோ இருக்குது? $1000 தான் இருக்குது. ஸோ 1000ல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா bin size வந்து bin width வந்து 5 கொடுத்துருக்கேன். which means it is going to give me 200 bins which is having only 5 values. அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொன்றோட வேரியேஷன்ஸும் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இமேஜின் இதே 1000க்கு பதில் என்கிட்ட வந்து 1 million ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிடும். I can keep reducing my bins and the distribution becomes smoother with the larger data. So இதை நீங்கள் வந்து இப்போ KDE போட்டிங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் ட்ராயிங் எ KDE ஆன் டாப் ஆஃப் திஸ் யூஆர் அந்த KDE லாஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதுதான் கர்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அண்ட் ஐ நார்மலி லேர்ன் லைக் திஸ். ஓகே, நான் ஒரு இடத்துக்கு போவேன், எனக்கு அது தெரில அப்படின்னா அங்கே வந்து ஐ டேக் தட் பிரான்ச், கோ லேர்ன், கம் பேக், கண்டினியூ ஃப்ரம் யூர். அண்ட் I normally refer to most of the times I normally refer to the other guys who have done these things in YouTube. லிட்டரலி சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த செஷனில் பண்ணுறது எல்லாமே வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஒரு செமி டைஜஸ்டடாக ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் டு யூ கைஸ் ஸோ தட் யூ கைஸ் கேன் டேக் இட் அப். அந்த தோசை மாவு மாதிரி தான். நான் அரிசியை வளர்க்கலை, நான் மாவு உளுந்து வளர்க்கலை, நான் உப்பு ரெடி பண்ணல, எல்லாமே அங்கங்கே இருக்குது. The only thing is I know how எப்போ வந்து நீ தோசை மாவு போடணும், ஃபஸ்ட்டு அரிசி போடணும், அதுக்கப்புறம் உளுந்து போடணும், அண்ட் அதுக்கப்புறம் அதில் உப்பு போடணும், அண்ட் கொஞ்சம் இவ்வளோ டைம். தோசை மாவில் வந்து நீங்கள் உளுந்து அரிசிலாம் போட்ட உடனே வராது, ரைட்? அதுக்கு டைம் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் போட்ட உடனே எல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே தோசை ஊற்றினீங்கன்னா தோசை வராது. That time it needs on the fermentation process. Okay, I am just giving you the batter. It is up to you to decide, keep it, ferment it. The fermentation process நடக்கணும். Then தோசைக்கல்ல ஊற்றினா தோசை வரும், ரைட்டா? அண்ட் எல்லாருமே தோசை ஊற்றிக்கிட மாட்டாங்க, ரைட்டா?
ஒரே மாவு ஒரே கல், ஒருத்த ஊற்றினா தோசை சூப்பராக வரும், இன்னொருத்த ஊற்றினா பிஞ்சு பிஞ்சு வரும். Again, that comes with practice. Okay, practice for both you and that தோசைக்கல்ல. தோசைக்கல்ல பழக்குவாங்க தெரியுமா? கிருஷ்ணா அவளுக்கு தெரியுமா தோசைக்கல்ல வந்து பழக்குவாங்க? சார் புது கல்லாம் வாங்கினாங்கன்னா அது தெரியும்ல, கல் வந்து நீ புது கல் வாங்கின உடனே தோசை வந்து வராது. நீயும் பழகணும், தோசை கல்லும் பழகணும். சரியா? தோசை கல்லை பழக்கிறதுக்குலாம் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். அதை கரெக்டாக தட்டை ஊற்றி 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 ஊற்றி. ஸோ என்ன சொல்கிறது, இட்ஸ் அ ப்ராசஸ். தட்ஸ் வை ஒன்றில் தோசைகளுக்கே நம்ம வந்து 6 மாதம் டைம் கொடுக்குறோம், நம்ம படிக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ரைட்டா? ஸோ தேட்ஸ் என்ன சொல், தட் இஸ் வாட் this entire learning is a journey. It's not a process. You learn, you expand. எப்படி இந்த மாதிரி இவ்வளோ தியரிஸ்லாம் எங்கேருந்து வந்தது? காலங்காலமாக நமக்கு முன்னாடி இருந்தவங்க கொஞ்சம் சொல்லிட்டு போனால் அவனுக்கு அடுத்து வந்தவங்க கொஞ்சம் எடுத்தாங்க. That is how learning happens. Right? Learning is a journey. It's not a என்ன சொல்கிறது, it's not a process like we follow today. You learn, you study this and you get this அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. only when you keep your mind open you will know, okay, இங்கேருந்து இதுக்கப்புறம் இங்கே எனக்கு இது தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம தெரியலன்ற ஒத்துக்கணும். இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, இஃப் யூ ஆர் அட் 10th ஸ்டாண்டர்ட், நம்ம டீச்சர்ஸ்லாம் திட்டுவாங்க 10ஆம் கிளாஸ் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? that creates an inferiority complex, saying ஓ 10ஆம் கிளாஸ் வந்தால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியணும் அப்படின்னா அது ஒரு கம்பல்ஷன். நாட் தட் கேஸ். தெரியலன்னா நீ மறுபடியும் சொல்லிக்கூட figure out a way. ரைட்? அங்கே தான் வந்து ஆன்லைன் வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 10th வந்துட்டேன், எனக்கு தெரியல, உங்ககிட்ட கேட்டால் நீ சொல்லிக் கொடுக்க மாட்டேன், எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும். that's where these online courses comes into play. இந்த கர்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லாம் எனக்கு வந்து MBA படிக்கும்போது சொல்லிக் கொடுத்தாங்க. வெக்டார் மேட்ரிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா +1 சொல்லிக் கொடுத்தாங்க. you and I, we didn't understand. So I had to sit. So that's this video. So in the video that I referred for vector linear algebra. In the point, they did a good job. Linear algebra for data science. The அன்னைக்கு நான் காமிச்சல அந்த graph, the charts போட்டோம்ல, that came from here. இந்த சார்ட் போட்டோம்ல, இது இங்கேருந்து வந்தது. 31 நாட் ஹியர் அந்த பொண்ணு எங்க இதோ இவங்களோட கோர்ஸ். திஸ் இஸ் வெரி குட். நான் இவ்வளோலாம் நம்ம போகல, இவ்வளோ டீப்பாலாம் போகல, இவங்க ரொம்ப போயிட்டே இருந்தாங்க மேட்ரிக்ஸில். we have not gone through this, but when we are going to deep learning, when we are talking about transformers, மிஷின் லேர்னிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி வந்து LLMs ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது we have to come back, understand these concepts, advanced vectors concepts. நாம் வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். என்ன நல்லா பார்த்தா இது பண்ணோமா, இதுதான் வெக்டார் மல்டிப்ளிகேஷன் வரைக்கும் பண்ணோம். டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் இது வரைக்கும் பண்ணோம். கரெக்டாக? சிமிலாரிட்டி, கொசைன் சிமிலாரிட்டி வரைக்கும் பண்ணோம். சரியா? பட் தேர் ஆர் லாட் மோர் அட்வான்ஸ் வெக்டார் மேட்ரிக்ஸ் ஓகேவா, நம்ம வந்து ப்ராப்ளி நாட் ஈவன் ஹாஃப். அண்ட் இவங்களே ஆல்ரெடி 6 months or 7 months நம்ம படித்த கோர்ஸை கண்டென்ஸ் பண்ணி 6 hours கொடுத்துருக்காங்க. They are saying entire vector algebra can be completed within 25 hours of their course. I may have to subscribe to that. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸஸில் நமக்கு வந்து நாலேஜ் இருக்கும். We just have to go, understand, get it. You see this? This is neural network. பார்த்தாலே பாருங்க. No, this is okay. In the neural network and so on, what do you think these neural networks are? In the morning, I was just going through those concepts. What do you think every one of these points are? இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க.
they are nothing but matrices and vectors. Oh. They are nothing but matrices and vectors. They are going through certain process. I just started deep learning. எனக்கு deep learning என்னன்னே தெரியாது, ரைட்டா? I just started deep learning. I'll show you this. பாருங்க, இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. The only thing is we should be able to understand what that is. You can start from here. This is how GPT works. Your chat GPT, right? So you see, அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரேஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. How it is getting trained அப்படிங்கிறது, the transformers are getting applied. These transformers are nothing but the vectors which we talked about. Document vectors நம்ம பேசணும்ல. Okay, I will tell you how GPT works அப்படிங்கிறது பாருங்க. நம்ம ஜிபிடிக்குள்ளே போகும்போதே நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கொடுப்போம், ரைட்? ஜிபிடி ஜஸ்ட் டேக்ஸ் தோஸ் வேர்ட்ஸ், ட்ரை டு மேக் சென்ஸ். ஓகே, அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுதான் உங்களுடைய உங்கள்கிட்ட வந்து அதை எடுத்துக்கிட்ட இன்புட், அதை எடுத்து போய் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்கும். ஓகே, கொடுக்கும்போது இந்த மாதிரி இதுக்கு அடுத்து என்ன வேர்டு வரும் அப்படிங்கிறத அது வந்து பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் இட் வில் ப்ரெடிக்ட். ஓகே, பாருங்கள், வுட்லேண்ட் இதான் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த என்டையர் சென்டென்ஸ் கோஸ் அஸ் இன்புட் டு தட் ஜிபிடி. நாம் நினைக்கிறோம் அது மொத்தமாக எங்கேருந்து எடுத்து வருதுல்ல, ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக உங்களுடைய சென்டென்ஸை அதை ஃபார்ம் பண்ணுது. திஸ் என்டையர் வேர்ட், ஸோ திஸ் என்டையர் வேர்ட் கோஸ் இன் டு திஸ். ஓகே, அண்ட் இப்படி தான் வந்து ஜிபிடி ஃபர்ஸ்ட் ஜிபிடி 2.0 நினைக்கிறேன், இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணுறது. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது it didn't make much sense. It was able to generate the text, but it didn't make much sense. Okay, GPT-3 என்ன பண்ணிச்சுன்னா அதே தான், கொஞ்சம் பெட்டராக பண்ணிச்சு. ஓகே, பட் மெத்தட் வைஸ் அதே தான், சேம். ஒவ்வொரு வேர்ட், இது ஒரு வேர்டு ஆட் பண்ணும், அந்த வேர்டு எடுத்து போய் மறுபடியும் அதே ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த நியூரல் நெட்வொர்க் ஒர்க்ஸ். That matrix which we are generating, it gets continuously transformed. This is called transformers. Now I am more intrigued into this. ஆனால் டீப் லேர்னிங் நான் படிக்கணும்னா I have to invest a lot in machinery. At least I need a machine with a good GPU. But பார்த்துக்கலாம், இன்னும் 6 months down the line, if I am really interested in this deep learning, I'll definitely invest that amount in the machine. எதுவுமே எடுத்தோடனே செய்யக்கூடாது. நாம் வந்து இன்றைக்கி வந்து இது எப்படி சொல்கிறது, ஓகே சொல்லாமான்னு தெரில, எங்கள் இதில் வந்து ஒரு எங்கள் ஊரில் வந்து ஒரு பழமொழி, எங்கள் ஊரில் ஒரு பழமொழி ஜாஸ்தியாக வரும். சரி, சொன்ன மாதிரி அந்த ஜிபியூஸ் போகிறக்கு இல்லை மாடல் டிப்ளாய் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறக்கு. எங்கள் ஊரில் வந்து ஒரு பழமொழி, ஒரு நல்ல ஒரு பழமொழி, சாரி ஃபார் சேயிங் திஸ், பார்க்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண நினைக்கக்கூடாதான்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இன்ட்ரிக்ஸ் டுடே. இன்றைக்கி வந்து எனக்கு டீப் லேர்னிங் மாடல் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்குது. பட் இன்றைக்கே நான் போய் அந்த மிஷினில் வாங்கிட்டேன்னு வைங்களேன், தேர்ஸ் அ குட் சான்ஸ் ஐ மே த்ரோ இட் ஆஃப். அண்ட் யூ ஓன்ட் பிலீவ், யூ சி இந்த சைடு ஒரு யூ சி திஸ் 3D printer. That's a 3D printer which I got for like around 18K or 19K 2015. சரி 2015 கொரோனா டைமில் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லி வாங்கினேன். ஓகே, அதை வாங்கி நல்லா பார்த்தா நான் ஒரு 200 hours யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அந்த 19K சிட்டிங் தேர் ஐடில் பிகாஸ் அப்போ பார்த்தேன் 3D printer ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஜஸ்ட் ஒன் ஃபைன் டே woke up and said okay, I'm buying it. I just bought it. And I know அந்த இடத்துல என் கண்டுபிடினா வச்சுக்க ரீசன் என்ன அப்படின்னா, this is what you will do அப்படிங்கிறது. I will buy things and it will be there. Okay, வேணா அதை யூஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் தேர் ஃபார் குவைட் சம் டைம். தூசி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து ஐ செட் நோ. நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். இந்த கபோர்ட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி இதே நடத்தலாம், அந்தளவுக்கு திங்ஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 1 or 2 lakhs. பட் அந்த டைமில் வந்து இப்போ இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியாது. பட் நவ்
So you see this, right? So these are like attractive. You see how this tokenization. So இன்னைக்கு எல்லாமே LLM சொல்றாங்கல்ல. This tokenization, these are like basic concepts of NLP. Natural language processing. What are basic concepts? You should break down your bigger data into smaller chunks. So it's basically like your NLP has evolved itself. You had applied this transformation concept on your NLP. You see this? This is everything. These are like vectors. Now பார்த்தோம்ல cosine. And somehow they have not told me what that is. So you see, this guy has created a full course, 7 days. And this is how I normally learn. Okay. அதனால வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னோடனே இட்ஸ் நாட் லைக் சம்திங் ஐ வென்ட் டு ஹார்ட்வர்ட் ஆர் சம்வேர் அண்ட் ஐ லேர்ன் நோ. ஓகே, ஐ லேர்ன் ஃப்ரம் மல்டிபிள் சோர்ஸ். ஸோ இப்போ இவர் சொல்கிறார் அப்படின்னாக்கா ஐ won't just accept this guy's words. I'll just go and verify with few other guys. I'll go through another multiple videos. I'll go search on Google, sometimes GPT, right? So இந்த மாதிரி எல்லாட்டையும் கேட்டு ஓகே இந்த ஆள் சொல்கிறது கரெக்டு தான், this is reliable அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் I will proceed further. There are a lot of people who are doing such amazing jobs. Right? So this is how I learned, yes. And this is what I am trying to give you guys. That's why I am showing you how I am learning, so that eventually you guys can branch off, learn on your own. Okay, இதுதான் this how to learn on the 4 W's and 1 H. And the habit வந்துச்சுன்னா you can branch off and you can learn autonomously. Right? This everything which I am teaching is that 50 meters swim. After that 50 meters, it's up to you to swim that 5,000. I can't swim the entire 5,000 with you. Okay, this 50 meters is what. But யார் வந்து இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. This reality is not exposed to anyone. Everyone is like, வாங்க நீங்கள் வந்து நீந்திடுவீங்க அப்படின்னு. It's not that. 50 meters நீந்த தெரியுன்றவங்க எல்லாரும் 5,000 meters நீந்துவானான்னு கேட்டால் கிடையாது. Right? No, not. And நான் எப்பவும் சொல்கிறேன், software job is not for everyone. There are people who get frustrated. They say, okay, இது நான் என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓடுறவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. People who are like 22, 23 decides, okay, no, this is not my job. They switch careers, they switch streams. I switched. நான் வந்து I was in sales. Sales was not my cup of tea அப்படின்றதுனால I came to software. First 4-5 years I was not that intrigued. Software என்னடா வரோம் கோட் அடிக்கிறோம் போகிறோம் அப்படின்னு தான் இருந்தது. பட் ஆஃப்டர் அந்த ஒரு பாயிண்ட் 2018 or 19 நினைக்கிறேன், when I realized when the corona hit, right, பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. So when I really started going through this stuff, that's when like wow. பட் நார்மலாக நீங்கள் ஒரு கரியர் கிராஃப் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 23 வயசில் நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கணும். நீ வந்து யூ ஷுட் பி மிஷின் லேர்னிங் மாடல் பை இன்ஜினியர் பை 23 or 24 அப்படிம்பாங்க. நோ, ஐ ஆம் 33. I am just started learning. Probably I may never be a machine learning engineer, but this knowledge I know, I like it. So this is how I learn. This is how, and you are supposed to learn. நாம் வந்து அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டீவியேஷன்ஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். கிராஃபில் போகும்போதே we will be taking deviations. இப்போ நீங்கள் வந்து விஷுவலைசேஷன்ஸ் போகணும். விஷுவலைசேஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டு நான் என்ன சொன்னேன், ஓகே லெட்ஸ் ஃபினிஷ் பாண்டாஸ் அண்ட் நம்பை, கம் பேக் டு விஷுவலைசேஷன். நம்பை போகும்போது நான் என்ன சொன்னேன், ஓகே லெட்ஸ் கோ ஃபார் லீனியர் அல்ஜிப்ரா, கம் பேக் ஓவர் ஹியர். ஸோ பட் யூ ஷுட் நோ வென் டு கம் பேக். லீனியர் அல்ஜிப்ராக்குள்ளே போனால் அது ஒரு கடல். உனக்கு தேவையானது மட்டும் எடுத்து திரும்ப இப்போ நான் ஏன் அது வந்து அந்த பாதியில் நிப்பாட்டினேன் அப்படின்னா, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். when we are going for deep learning, we'll come back, visit and go. புரியுதா? அதுதான், that's the only thing you will have to have. இப்போ நீங்கள் லீனியர் அல்ஜிப்ராக்குள்ள டீப்பாக போனீங்க அப்படின்னா you won't come back for this data science part, right? So that deviation, அந்த டீவியேஷன் இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இல்லை. கரெக்டா? everyone expects உனக்கு இங்கே வந்துட்டேன்னா உனக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படி. நாட் மேண்டேட்ரி.
நான் எனக்கு தெரியாமல் கூட நான் வந்திருப்பேன். நான் இங்கே வந்துட்டு நான் போய் கற்றுட்டு வந்துடுறேன். அண்ட் அந்த ரீசெட் அண்ட் கோ பாயிண்ட்டும் கிடையாது நமக்கு. நீங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸில் போனீங்கன்னா போயிட்டு சரி நீ இவ்வளோ சொல்லி கொடுத்தல, நான் போய் இதையும் கற்றுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் போக முடியாது. கேட்டா தேட் இஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ் தட் ரீசெட் அண்ட் கோ பாயிண்ட். அண்ட் நாமளே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. கேட்டா நாமளும் ட்ரைனிங் சென்டருக்காரன் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் படித்து சர்டிஃபிகேட் வாங்குறது தான் கான்செப்ட். That is why I always say I will not give you certification, I will not give you placement assistance, anything. I'll just teach you. You want to learn, come and learn. If not, no. Okay, and இதெல்லாம் உட்கார்ந்து பார்க்கும். அண்ட் எல்லாமே வந்து நார்மலாக யூடியூப்பில் வந்து வீடியோட லென்த் வந்து இட் ஷுட் பி சம்வேர் அரௌண்ட் 14 minutes. அதான் ஆப்டிமல் லென்த். பட் நம்ம வீடியோ எல்லாமே 1.25 மணி நேரத்துக்கு மேலே தான். Which means பார்த்தோன்னே பயந்து ஓடிடுவாங்க. Unless until you are really interested in learning these concepts. There are people, I have seen videos are picking up. I normally go through those analytics. பாருங்க, this videos analytics is a bit good. See, normally people won't watch even twice. 2 பேர் கூட ஃபுல்லாக வாட்ச் பண்ண மாட்டாங்க. பட் திஸ் டைம் ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் 4 or 5 people are completely watched it. அப்படின்னா தான் 40 வியூஸுக்கு வந்து 3.1 hours அப்படின்னா. அண்ட் ஐ டோன்ட் கேர் இட் இஸ் 1 view, 10 view, 40 view. 40 views nothing for what the effort we are putting, right? But somehow someone is using it, making use of it. So that's, let's go on that path. யாரோ ஒருத்தர் எல்லா see, I don't want everyone to get better. Whoever wants to get better can go on. Okay, coming to our brother. இங்கே தான் ஆரம்பித்தோம், histogram. So why did we go there? Oh, how to learn அப்படிங்கிற, how to learn. Okay, so just இது அந்த கேடி அந்த லைன் வருது சார், அது வந்து எந்த வேல்யூ எடுத்து வருது? மீன் பேசிக்கா இந்த மாதிரி வரும். அந்த ஒவ்வொரு பின்னோடைய மேக்ஸ் வேல்யூவையும் எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஐடியலாக சொல்லணும் அப்படின்னா இது ஒன்னொன்னுடைய மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வர்றது தான் அந்த கேடி. ஓகே, பட் வந்து நம்மகிட்ட டேட்டா கம்மியாக, அதான் சொன்னேன், நம்ம லாஸ் அதிகமாக இருக்குன்னு இப்போ காமிச்சேன்ல, நம்ம டேட்டா கவுண்ட் கம்மியாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் லாஸ், இதெல்லாம் வெளியே போயிடுச்சு. இது மாதிரி எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் கூட உள்ளே இருக்கும். ஸோ உங்களோட டேட்டா லார்ஜ் டேட்டாவாக இருந்தது அப்படின்னா கேடிஇ ஒர்க்ஸ் பெட்டர், right? And you have the option for so you can stack, right? You can put one variable over other. Okay, and இதே இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஸ்டாக் பண்ணிக்க முடியும் ஒரு வேரியபிள் இன்னொரு இதில். ஓகே, அண்ட் என்ன சொல்கிறது, இதே இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் கிடையாதா? ஸோ இது வந்து ஸ்டெப் வைஸு. இதுவே எனக்கு பாலிஷ்டாக வேணும்னா பாலி அப்படின்னு கொடுக்கலாம். இட் வில் கிவ் மீ தட் பாலிஷ்ட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லாமல் அந்த ஒரு பாலிஷ்டு கிராஃப் எனக்கு வரும். say fill equal to false, that வரலாம். ஸோ ஃபில் பண்ணாமல் எனக்கு அந்த லைன்ஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ப்ளே அரவுண்ட், பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எல்லாமே வந்து அந்த ஒரு கிராஃப்லேருந்து தான் வருது. ஸோ திஸ் trends or anything you place it, right?
all these are from the graph. You have to understand, or only when you understand how it is getting represented, you will be able to explain others. Okay. உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, ஸோ அகெயின் KDE ஒர்க்ஸ் பெட்டர் வென் யூ ஹாவ் என்ன சொல்கிறது, பிகர் டிஸ்ட்ரிபியூஷன், பிகர் சாம்பிள் செட். ஓகே, இதே நீங்கள் ப்ராபபிலிட்டியாக போடணும் அப்படின்னா யூ கேன் சே எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். Stat equal to probability. Okay, so இப்போ வந்து instead of count, so total வந்து இவ்வளோ நாள் கவுண்ட்டாக வந்துட்டு இருந்தது, ரைட்? ஸோ ரிலேட்டிவ் கிராஃப், நம்ம ரிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்ல, rather than saying 30 people, you are just saying இத்தனை percentage. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா வந்து ப்ராபபிலிட்டியாக இல்லை, எக்ஸ் ஈக்குவல் டு கொடுக்கலன்னா இட் வில் ஜஸ்ட் பிகம் கவுண்ட். ஸோ திஸ் கவுண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராபபிலிட்டி. ஸோ வாட் இஸ் திஸ் கால்ட்? ஓகே சார், பர்சன்டேஜ் மாதிரி இருக்கு. What is this called? Probability PDF line. So you have to understand how things are interconnected. காலங்காலமாக நம்ம பார்த்த பெல் கர்வ்ன்றது இதுதான், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரைட்டா? See, this is how you are supposed to, but this is a time consuming process. I am doing it because I am என்ன சொல்கிறது, I don't participate in the races, okay? But this, if you learn this way, சரியா, இந்த ஒரு பாத் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, அண்ட் லைக் ஐ செட், நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பைத்தான் பற்றி நம்ம பேசுனதை விட பைத்தான் இஸ் லைக் வாட் வெரி ஸ்மால் பார்ட். இவ்வளோதான். நான் இந்த இன்னைக்கு மொத்தமாகவே நம்ம இந்த லைன் கோட் எழுதியிருக்கோம், இந்த லைன் கோட் எழுதியிருக்கோம், அண்ட் இந்த லைன் கோட் எழுதியிருக்கோம். இதை தவிர வேறு எதுவுமே நம்ம பண்ணல. Only these 3 lines of codes has been used. That is why I always say data science is not about programming. Data science is something entirely different, which has its own mind. So yeah. Right, sir. Okay, I think I had taken so much time. So these charts ப்ராப்ளி நாளைக்கு நம்ம சார்ட்ஸை முடிக்க க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நாளைக்கெல்லாம் நாளை கழிச்சு ஃப்ரைடே. ஓகே, சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். How about what's the plan? Yeah, sir, I am available. Same time. Same morning time. Same time. Yeah. See, I have no problem. இப்போ எனக்குலாம் வந்து என்ன சொல்கிறது, I am getting up and I am saying the alarm not to ring. No. லாஸ்ட் ஒரு 10 days I am observing this. கரெக்டாக 4:25க்கு முழிப்பு தட்டி வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா 4:25-27 இருக்குது. அலாரம் அடிக்க சரி ஆஃப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு that's happening for past 10 days. I don't know. Okay. That's the biological clock ticking up. So I have no problem getting up this time and sitting with you. பட் நாம் டிஸ்கஸ் பண்ண அந்த பைதான், அந்த மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட் we have to do. We'll start. Yes, sir. அது வந்து எப்படின்னு நீங்கள் பாருங்கள். யூ கைஸ் என்ன சொல்கிறது, we sit for micro services that is going to take at least a month. நிறைய இருக்குது. ஸோ பார்க்க வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் மற்றவங்களாம் என்ன சொல்ல 5 hours 6 hours ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மைக்ரோ சர்வீஸ், there is a lot, and there are like 2 major micro service I always go for. One is Flask, another one is Django.
ரைட்டா? ரெண்டுமே வந்து both of them have their own set of functionalities and both of them have their own set of use cases. எப்போ நீ எதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் யூசேஜ், டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராஜெக்ட், one is like very light, another one is like strong. ஓகே, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டெவலப்பர் தான், எப்போ யார் எதை எடுத்து போகணும் அப்படிங்கிறது. ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் ஆன் தட். சரியா? ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் பட் இட் வில் பி ஈஸியர் டுவர்ட்ஸ் as we progress. And again, அது வந்து இப்போ மேண்டேட்ரி இல்லை, இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. அது வந்து when you are going for ops, மிஷின் லேர்னிங் முடிச்சிட்டேன், என்னோடய மிஷின் லேர்னிங் மாடலை நான் எடுத்துகிட்டு போய் ஒரு மைக்ரோ சர்வீஸ்குள்ளே வச்சு அதை நான் வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக்ரோ சர்வீசஸ் தேவை. Okay, when you are going for operations, you can say you are a machine learning engineer even without those things. But if you have that, then your resume is like parallel level. Okay, but again, it takes time. உங்களுக்கு தேவை அப்படின்னா there are videos நம்ம சேனல்லே இருக்கும், you can start going through. இதுவுமே நான் என்ன சொல்கிறது, மற்ற வீடியோஸ்லேருந்து பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும். NLP ரொம்ப நாளைக்கு முன்னாடி அக்டோபர் 2023 பண்ணியிருக்கோம். இந்த ஏபிஐ வித் ஃப்ளாஸ்க்கு, ஏபிஐ வித் ஃப்ளாஸ்க் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் திஸ் இது வந்து ஜாங்கோ போகிறவங்க பண்ணிக்கோங்க. திஸ் ஒன் இது வந்து ஃப்ரீ கோட் கேம்பில் வந்து ஒருத்தன் பண்ணியிருந்தான். ஐ ஜஸ்ட் ட்ரை டு ரெப்ளிகேட் இட் இன் மை சைட். ஓகே, ரொம்ப பழையது, 2022 பண்ணது. ஸ்டில் தட் மேக்ஸ் மோர் சென்ஸ் டு யூ கைஸ். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா திஸ் ஒன் மேக்ஸ் மோர் சென்ஸ். பைத்தான் முடிச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிப்பார். ஓகே, ஸோ when I teach you it will be easier for you. Okay. Okay guys, see you. இப்போ நாளைக்கு கிளாஸ் எப்படின்றத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். both of you say yes. Okay, நாளைக்கு ஓகே சார். Yes sir. எனக்கு ஃப்ரைடே தான். Okay. சரி, ஓகேப்பா. ஸோ வில் see tomorrow and probably மைக்ரோ சர்வீசஸ் எப்படி பைத்தான்லாம் முடிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும்? போயிட்டே இருக்கு சார், பைத்தான் போயிட்டே இருக்கு. பைத்தான் முடிச்சு சொல்லுங்கள், then we'll go for மைக்ரோ சர்வீசஸ். நாளைக்கு அதுல நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் படிக்கல, இப்போதான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் நடுவில் பார்த்தீங்களா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி ஃபுல்லாகவே பார்க்கல நான் கான்செப்ட். வரும் ஸ்டாட்ஸ் வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாட்ஸே உங்களுக்கு இன்னும் அடுத்த ஒரு 2 வீக்ஸ் ஆயிடும், 3 வீக்ஸ். அடுத்த ஸ்டாட்ஸ் வரும். நான் தான் பார்த்துட்டு சார், அந்த நிறைய வியூ நான் தான் இருக்கும், நான் தான் 2-3 தடவை கட் பண்ணி 2 பேஸ்ல. It doesn't matter. This channel is not about getting publicity. சரியா? போனா போகுது, போகலைன்னா கவலையே கிடையாது. ஸோ இஃப் யூ சே பிளேலிஸ்ட், ஆக்சுவலாக நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட கொஞ்சம் தெரியும், ஆனால் ப்ராபபிலிட்டி சுத்தமாக தெரியாது. ப்ராபபிலிட்டிஸ் ஓகே ஓகே, அது ஐ மீன் பேசிக்ஸ் தான் தெரியும். இதில் இந்த லிங்க் ஆக்சசிபிளாக இருக்கான்னு பாருங்க. ஓகே, இது வந்து இந்த பிளேலிஸ்ட்டு இதில் கூட வீடியோஸ் ஆக்சசிபிளாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஓகே சார். இல்லை சார், 3 unavailable videos. அன்அவைலபிள் ஆகுதா? ஆமாம். ப்ராபபிலிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா எங்கே வரும்? வில்காக்சன், மெக்னமார், இன்ட்ரடக்ஷன் டு நம்பாய், என்னடா ப்ராபபிலிட்டி இருக்காங்க?
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் actually. அது முடியல. முடிஞ்சு அது எப்படி முடியும்? நாங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ தானே கோவேரியன்ஸே இது என்ன சொல்ல கான்ஃபிடன்ஸ் ப்ரோவில் வந்திருக்கீங்க. ஆமா சார், அதே மாதிரில அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு நான் வே டு கோ நிறைய இருக்கு. ஓகே, நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் கவர் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து there are a lot of things. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ப்ராபபிலிட்டி December 13 தான் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஒரு மாதம் இருக்கு. அதான். ஓகே 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 சார். So you don't have to wait for me. You want to understand probability better. Let us I'll show you more. Probability. ஈவனை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ரைட்டா? இந்த இன்ஃபினிட்டி லேர்ன் நீட் அவனை கூட விட்டுருங்க. I'll show you. Probability. இவன் கொஞ்சம் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். In this lesson, we're going to talk. இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப இதாக இருக்கும். ரைட்டா? நான் நார்மலாக வந்து இங்கே இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஐ வில் கோ ஃபார் தேட். இந்த மாதிரி பிளெயினாக இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் 360 டேட்டா சயின்ஸ் இந்த இவனுக்கான்ல அப்படிங்க இவன் சூப்பர் 365 data science. Okay sir. இந்த காம்பாங்க இவனை பிடிங்க. இவன் வந்து நல்லாவே இது பண்ணுவான். கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்டில் வரும். இந்த காம்பினேட்ரிக்ஸ் எல்லாம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். Okay sir. சரிங்களா? பட் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் இருக்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி அனிமேட்டட் வீடியோஸ் தான். Hi and welcome. We have a greater number of. இந்த மாதிரி அனிமேட்டட் வீடியோஸ் நிறைய அனிமேட்டட் வீடியோஸ் வரும். They don't just say. ஓகே, ஆக்சுவலி நானுமே இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் சீரீஸ் பில்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. 2 விஷயம். ஒன்று, நம்மக்கிட்ட ப்ராப்பர் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நான் உட்காந்து பண்ணுறதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. அதனால் யூ கோ ஃபார் திஸ் கை 365 டேட்டா சயின்ஸ். 365 சரியா? திஸ் கை மோர் குட். ரைட்டா? என் வீடியோஸே மோஸ்ட்லி நானே இவன் நிறைய ரெஃபர் பண்ணியிருப்பேன். நிறைய இவனை வந்து நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ். Yeah. You don't have to wait for my video to the end. You can start with this guy. He's also equally good. Equally, he's way good. I'm just getting started. Okay? Okay, sir. Okay, yes. See you. Bye.